வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. இன்னைக்கு ஹெவியாக ரோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம நினச்சிட்டு இருந்தது ரெட் கார்டா, கம்ருதனுக்கு அடி, பிரவீனுக்கு அடி, எஃப்ஜேக்கு அடி, இந்த பக்கம் கெமிக்கு அடி, பார்வதிக்கு அடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் சம்மந்தமே இல்லாமல் வாண்டடாக வண்டியில் இருக்கிறாங்க ஆதிரை. இங்கே விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டீம் ஒன்று சொல்லி அமிச்சாங்கன்னா மறந்துடுவார். அந்த மாதிரி இந்த முறை சொதப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபார்மாலிட்டிக்காக ஒரு முறை பேரை சொல்லிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சபரி, விக்ரம், எஃப்ஜே, அப்புறம் பிரவீன் இவங்கெல்லாம் எழுந்து பேரை சொல்லிட்டு உட்காராங்க. ஆதிரை உட்கார்ந்துட்டு இருந்தே பேரை சொல்கிறாங்க. ஆதிரியாலையும் எழுந்துக்க முடியல அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா எழுந்து பேரை சொல்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி 4 பேர் பேரை சொன்னாங்கல்ல அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறாங்க. ஓகேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நான் நார்மலாக தான் சார் சொன்னேன் அப்படின்றாங்க. இல்லை ஆதிரை, இது நார்மல் இல்லை. ஆதிரை இதுக்கு முன்னாடி கொஷின் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க பூர்ணிமாவுடைய சாயல் தெரியுது, பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்டு, பூர்ணிமா மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி காலைல பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு சொல்லாதீங்க. பூர்ணிமா உள்ளுக்குள்ளே இருக்கலாம். அந்த பூர்ணிமா வர்றதுக்கு முன்னாடியே அடிக்க ஆரம்பிக்கக்கூடாது. அந்த பூர்ணிமா உள்ளேருந்து எட்டி பார்த்தா அப்போ போட்டு புழகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பூர்ணிமா எட்டி பார்க்குறாங்க. ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நார்மல் கிடையாது ஆதிரை, நார்மல் கிடையவே கிடையாது. ஆதிரையை ஃபஸ்ட்டு டேவே எல்லாருமே பாராட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா வெளியே எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம்ல, இந்த கலையரசன், இந்த திவாகர் இவங்களெல்லாம் எதுக்கு கண்டஸ்டண்ட்டாக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நாமினேஷனில் அவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக கன்றாவியெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல வரீங்க சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வெளியே இருந்து பேசிட்டு இருந்தோம். உள்ள ஒரு கண்டஸ்டண்ட்டாக போன ஆதிரை அதை கொஷின் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, பிரேவாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கம்ருதீன் தப்பாக பேசும்போது அங்கே கம்ருதீனை கொஷின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திவாகர் வைத்த பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வைத்த பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த கெமி சொல்லும்போது கெமியை அவங்க ஸ்டாப் பண்ணி இல்லை இது தப்பாக கன்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும். ஆதிரை பக்கம் தான் நின்னும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்கு இந்த இடத்துல வேணும்னே சதி பண்ணிட்டாங்க கிரியேட்டிவ் டீம். ஒரு சின்ன பேண்டேடை கொடுத்துருக்கலாம், இல்லை சின்ன ரிப்பன் மாதிரி கொடுத்துருக்கலாம் வாயை கட்டுறதுக்கு. அதை விட்டு பெரிய துணியை கொடுத்து பாதி முகத்தையும் அவர் கேப்டன் ஆனார்ல, அவர் துஷார் அவர் மறைச்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை ஒரு டபுள் பனிஷ்மெண்ட்டாக பார்த்து முகமும் மறையுது, இங்கே பேசவும் முடியாது, அப்போ இதுதான் பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. அது கிரியேட்டிவ் டீம் பண்ண தப்பு, அது அவங்க ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், ஆனாலும் ஏன் அப்படி பண்ணாங்க, அதனால தானே இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னாங்க. அந்த இடத்துல நம்ம ஒத்துக்கல. ஏங்க அது ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி அவங்கள கொஷின் பண்ணுறீங்க? ஆக்சுவலி ஓட்டு போட்டது யார்? இவங்க தானே, இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற உங்கள் சக கண்டஸ்டன்ஸ் தானே. அவங்கள தான் நீங்கள் கேள்வி எழுப்பணுமே தவிர கிரியேட்டிவ் டீம் கிட்ட ஏன் போகிறீங்க? அவங்கள கிழிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போல்லாம் நீங்கள் கிழிச்சிங்க, அப்போல்லாம் நாங்கள் பாராட்டணும். ஆனால் இதில் சரி ஏதோ டென்ஷனில் பெரிய கனவோடு இருந்திருப்பாங்க, அது போச்சு அப்படிங்கிற கடுப்பில் சொல்கிறாங்க போல இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ரூல் பிரேக் பண்ணுறாங்க. அப்போ சபரி சொல்கிறாரு இல்லை அதை பண்ணாத அப்படிங்கிறாரு. இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. சரி ஏதோ விரக்தியில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ அது அப்படியே வளர்ந்து நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிற்குது. இப்போ உட்காந்துட்டே சொல்கிறதுனால பெரிய அவமரியாதை கிடையாது தான். கால் மேலே கால் போடுறது பெரிய அவமரியாதை கிடையாது தான். இப்போ கமல் சாராக இருந்தால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஆனால் கமல் சார் பண்ணும்போதே வெளியே இருக்கிற பப்ளிக் நாம் கண்டிப்போம் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹோஸ்ட் அப்படிங்கிறவர் அவர் மட்டும் இல்லை, அவர் மக்களின் பிரதிநிதியாக நிற்கிறாரு. கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தன்னடக்கம் வந்துடணும்ல, அப்படி வந்துடும்ல. சரி உட்காந்துட்டீங்க, ஹோஸ்ட் இது மாதிரி கொஸ்டின் பண்ண மாட்டாருன்னு நினச்சிங்க, அவர் கேள்வி எழுப்புறாரு. மற்ற 4 பேர் எழுந்தாங்கல்ல, நீங்கள் ஏன் எழுந்திரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைங்க ஏங்க அதை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போயாவது சுதாரிச்சு சாரி சார் எனக்கு அது தோணலை சார், ஸ்ட்ரைக் ஆகலை சார்னு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அது அவங்க விருப்பம், இது ஏன் விருப்பம்னா இது அதுக்கும் மேலே இருக்குல்ல, அந்த ஓகேக்கும் மேலே இருக்குல்ல, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குல்ல, வேணுன்னே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. நீங்கள் ஹோஸ்ட்டை மட்டும் அசிங்கப்படுத்தலைங்க, பார்க்குற மக்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ப்ராக்ரெசிவாக பேசுகிறது இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி கேள்வி எழுப்பும் போது
அது மக்களின் சார்பாக இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்லலாம்ல, ஒழுங்காக சொல்லலாம்ல. கண்டஸ்டன்ட் கிட்ட பேசுகிற மாதிரி, இல்லை பிக் பாஸ் கிட்ட பேசுகிற மாதிரி, இல்லை கிரியேட்டிவ் டீமை திட்டுற மாதிரி ஹோஸ்ட்டையும் நீங்கள் திட்டக்கூடாது. இதான் சொல்லுவாங்கல்ல, லெஃப்டில் வச்சுக்கோ, ரைட்டில் வச்சுக்கோ, சென்டரில் மட்டும் வச்சுக்காது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஹோஸ்ட்கிட்டலாம் வச்சுக்கக்கூடாது கண்டஸ்டண்ட்டாக போனவங்க. அது ரொம்ப தப்பு இல்லை. நாங்கள் வெளியே இருக்கிற பப்ளிக் வந்து ஹோஸ்ட்டை கழுவி ஊற்றுவோம், இதெல்லாம் கேட்கல, அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற ஆதங்கத்தில். ஆனால் அவரை அவமரியாதை பண்ணால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். எந்த பப்ளிக்குமே சும்மா இருக்க மாட்டாங்க. இது தப்பு ஆதிரை. இன்னும் திடீர்னு பூர்ணிமா எட்டி பார்க்குறாங்க. இதே போல் தான் பூர்ணிமாவில் 1 2 3 கரெக்டாகிட்டோம், அப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்கல்ல மோசமாக. இப்போ அந்த ரூட்டில் ஆதிரை போகிற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப குயிக்காகவே போகிற மாதிரி இருக்குல்ல. இது பூர்ணிமா 2.0 மாதிரி இருக்கு. பூர்ணிமா மாதிரி அப்படின்னு கூட சொல்ல முடியாது, 2.0 மாதிரி இருக்குது. அப்போ போட்டு பொழக்க தானே செய்யணும். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குல்ல. உன்னையெல்லாம் ஒரு ஹோஸ்டாவே மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தானே இருக்குது. ஏமா அவரே சும்மா மறந்துடுவார், சுற்றி விட்டாங்கன்னு சொல்லிட்டு மறந்துட்டு ஏதோ ஒன்று உளறிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டு இருந்தா, இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டான்னா அவர் மறக்காமல் என்ன பண்ணுவார்? அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை அவ்வளோ இருக்குது. இப்போ இந்த கேள்வி கூட வந்து பார்வதிக்காக கேட்டிருப்பாரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் பிரவீன் காந்தி கதை சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா கால் மேல் கால் போட்டுட்டு உட்காந்துட்டு, கால் மேல் கால் போட்டு உட்கார தப்பில்லை, பிரவீன் காந்தி பூமர் தான், அது வேற. ஆனால் இவங்க வந்து அப்புறம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நக்கலாக காலாடிட்டு இருந்திருப்பாங்க. அவர் எனக்கு டிஸ்ட்ராக்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பார் அவர். ஸோ அதை ஏதோ கேட்க வராரோ அப்படின்னு தான் தோணுது இப்போதைக்கு பார்க்கும்போது. ஆனால் பார்வதிக்கும் ரோஸ்ட் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கிரியேட்டிவ் டீம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கலாம், ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் தலைவர் பர்ஃபார்ம் பண்ணுமே, சுற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு போயிடக்கூடாது இல்லை. பார்வதியை போட்டு பொழக்கிறதுக்கு அந்த விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. அவங்க வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் ரூல் பிரேக் பண்ணிட்டு போனது, எல்லாத்துக்கும் மேலே லாஸ்ட்டாக வீடியோ கூட போட்டிருந்தேன், மீனவ சமூகத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசினது. இவங்களும் இந்த கம்ருதினும் அது ரொம்ப ஒஸ்ட் இல்லை. அதுக்கு தான் போட்டு ஹெவியாக அடிக்கணும். அது நிறைய பேர் டேக் பண்ணியிருந்தாங்க. கிரியேட்டிவ் டீம் பார்த்தாங்களா, விஜேஎஸ் பார்த்தாரா, அதை கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அது மட்டுமே இல்லை, கெமியை கேட்க வேண்டியிருக்கு, ஃபேக் அலிகேஷன் அந்த ரூட்டில் போனதுனால. இன்னும் நிறைய இருக்குது. அந்த ரெட் கார்டு கொடுத்து பிக் வார்னிங் கொடுக்க வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கானுங்க. அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் இந்த அம்மா வந்து வாண்டடாக வண்டியில் ஏறி ஒரு குழப்பி விட்டுருக்கு, கோவப்படுத்திருக்கு. அதான் அவர் சொல்கிறாரு, ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணால் இஷ்யூ வேறு நீங்கள் வேறன்னு பாருங்கள், ரெண்டத்தையும் ஒன்றா கேட்டிங்கன்னா ஹர்ட் ஆகிடுவீங்க, பர்சனலாக எடுத்துக்கிட்டால் ஹர்ட் ஆகிடுவீங்க, அப்புறம் நல்லதில்லை அப்படின்ட்டு இருக்காரு. யாருக்கு அப்படின்னா, யாருக்கு? ஆதிரைக்கு தான். இது நல்லதில்லை, மாத்திங்க ஆதிரை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.